நான் இன்னைக்கு மதுரைக்கு போறதுன்னு ஒரு பிளானே கிடையாது. நான் கடைக்கு போனேன். அங்க அண்ணன் எல்லா வேலையும் அவர் தலைமையில வச்சுட்டு உட்காந்துருந்தாரு. அதான் நான் மதுரைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புனேன். உன்னை காணும் நான் தேடுறேன். ஆனா அந்த கண்ணை அப்படி கத்துறான். என்னை காணோம் நீ தேடினதுக்கு அவன் எதுவும் சொல்லியிருக்க மாட்டான். அண்ணங்கிட்ட நீ பேசினதுக்கு தான் அவன் பதில் சொல்லியிருப்பான். நான் உனக்கு பண்ணதுக்கெல்லாம் எத்தனையோ தடவை உங்ககிட்ட வந்து சாரி சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லவும் முடியல, சொல்றதுக்கான சந்தர்ப்பமும் அமையல. கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனையோ தடவை மீனாவை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்து உன்னை அழ வைக்கணும்னு சத்தியமா நினைக்கல முடியல. சாரி. இதை வேற துவைக்கணுமா? எவ்வளவு அழுக்கு துணி இருக்கு. ஊருக்கு போயிட்டு வந்தாலே இதான் பிரச்சனை. ச்சே. ஓய் பொண்டாட்டி, என்ன பண்றவ? உன் நினைப்பாவே விட்டத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். நேசமாவா? நீ வேணா வீடியோ கால் வாயேன். வீடியோ கால் எதுக்கு? நேராவே கிளம்பி வரட்டுமா? ஆமா, அப்படியே கிளம்பி வந்துடுற மாதிரிதான். ஏய், வரமாட்டேன்னு நினைச்சியா? கஸ்டமர் வீட்ல இருந்தே வெளியே வரேன், அப்படியே நேரா வீட்டுக்கு வந்துடுவேன். நீ வரமாட்டடா. பொண்டாட்டி விட்டத்தை பார்த்து என்னையே நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது எனக்கு எப்படி இங்க வேலை ஓடும்? அதுக்கு வரட்டுமா? நீ இங்க வந்துட்டா உளுந்த அரிசியெல்லாம் அங்க யார் விக்கிறது? ஏய், லந்த கொடுக்குற பத்தியா? வரவா? நீ வந்தா மட்டும். என்னடி பொசுக்கு நீ இப்படி சொல்லிட்டியா? வந்தா மட்டும் நீங்க என்ன சார் செய்ய போறீங்க சொல்லுங்க சார். கூட உட்காந்து பேசிட்டு இருப்பேன்ல. கூடவே உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஒரே காலேஜ்ல படிக்கிறோம் பாரு, ஆளும் நீயும். என்னடி ரொம்ப தேன் ஓட்டுற? அப்போ நீ திருந்த மாட்டேங்கிறியே. உனக்கு என்னைய பத்தி சரியா தெரியல. இப்படியே பேசிக்கிட்டு உனக்கு ஒரு நாள் இருக்கு. போடா டேய். என்னடி மதிக்கவே மாட்டேங்கிற? அப்படி இல்ல புருஷா, அது வந்து. ஏய் இரு, அப்புறமேட்டு கூப்பிடுறேன். கஸ்டமர்ட்ட இருந்து கால் வருது. அதானே, பாய். ஹலோ தம்பி, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. இப்போ வந்துடுறேனே. கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. ஒரு வாஷிங் மிஷின் கூட இல்லாத வீடு. டொக்கு டொக்குன்னு கல்லுல அடிக்கணும். டே ஜீவா, உனக்காக நான் இன்னும் என்னலாண்டா செய்யறது? இது அந்த கதிரோட ட்ரெஸ் இல்ல? நம்ம பேக்ல எப்படி வந்துச்சு? எவ்வளவு அழுக்கு. கதிரு, இவனை குளிச்சிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கான். டேய் கதிரு, கதிரு, தூக்கம் வந்தா உள்ள போய் தூங்குடா. என்ன முல்ல, ராத்திரி அவன் தூங்கவே இல்லையா? இந்தா, முன்னாடிலாம் இவன் இப்படி உட்காந்து தூங்கி பார்த்ததே இல்ல. இப்பதான் எங்க உட்கார்ந்தாலும் தூங்கிடுறான். கதிரு, ஏண்டா, என்னடா நீ பயந்துட்டியா? நிஜமாவே பயந்துட்டேன் நீ. ஏன் நீங்க வேற? ஏண்டா ஏண்டா, தூக்கம் வந்தா உள்ள போய் தூங்கலாம்ல.
ஏய் என்னது இது? இது இவரோட தானே? எங்க பேக்ல இருந்துச்சு. ஆமா, கதிரோடது தான். இது எப்படி அங்க வந்துச்சு? அது சரி, இதையே இப்படி கொண்டு வந்துட்டு இருக்க நீ? இல்ல கொடுங்க. எண்ணெய் பிசுக்கா இருந்துச்சு, அதான் அப்படி கொண்டு வந்து. இது என்ன பிசுக்கு இல்ல, மசாலா. இது இப்படிதான், எவ்வளவு தோச்சாலும் போகாது. இந்த வீட்ல இவர் மட்டும் ஏன் இப்படி ட்ரெஸ் பண்றாரு? இவரும் கடைக்கு ஓனர் தானே? இல்ல இவர் மட்டும்தான் கடையில வேலை செய்யறாரா? ஓனர்னா வேலை செய்யக்கூடாதுன்னு இருக்கா என்ன? அது மட்டும் இல்லாம நான் ஓனர்லாம் இல்லை. எங்க கடையில் எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். அது எங்க கடைன்ற உரிமையில செய்யறது. என்ன கதிரு, மீனா கிட்ட போய் எங்க கடைன்னு சொல்ற? நம்ம கடைன்னு சொல்லு. அதானே. நம்ம கடை. அது சரி, நீ என்ன இவருங்கிற? கதிரு உன்னோட குழந்தை, நீ இவனுக்கு அண்ணி. அண்ணியா? நான் இவரை விட பெரியவளா? நீ சின்னவதான், வயசு இதுல முக்கியம் இல்ல, முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. கதிரு, நீ மீனாவா அண்ணின்னு தான் கூப்பிடணும். ம்? நீ இவனை குழந்தனாரேன்னு கூப்பிடணும். கொழுந்த நாறு, வாழை நார் மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க ஏன் சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் உடனே இருக்கீங்க. நானும் உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். இவன் எப்பவும் இப்படிதான், உருன்னே தான் இருப்பான். ஆனா மனசு சொக்க தங்கும். சொக்க தங்கம்னா சிரிக்க கூடாதுன்னு இருக்கா என்ன? இது பாருங்க, நீங்க நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க, சிரிங்க, எல்லார் கூடயும் பேசுங்க. முதல்ல நேரா நிமிந்து கண்ணை பார்த்து பேசுங்க. ம். பாரு கதிரு, உன்னை கேள்வி கேட்க இன்னொரு அண்ணியும் வந்தாச்சு. இப்படியே உருன்னு இருந்தா முல்லைக்கு எப்படி பிடிக்கும்? அட்ரா சக்க, பாயிண்ட் எப்படி பிடிச்சா பாரு. ஹலோ ஹலோ, நீங்க எங்க எஸ்கேப் ஆவறீங்க? உங்களுக்கும் சேர்த்து தானே பேசிட்டு இருக்கேன். உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற கடமை எனக்கும் இருக்கும்ல. இவங்க வேற இவருக்கு நான் அண்ணின்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன நாரு சொன்னீங்க? குழந்தனாரு. ஆ, கொழுந்தனாரு. கொழுந்தனாரே, ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜீவா ட்ரெஸ் கூட உங்க ட்ரெஸ்ஸும் வந்ததும் நான் ஏதோ கிச்சன்ல அடுப்பங்கர துடைக்கிற துணி நினைச்சிட்டேன். நாங்க சொல்லிதான் இவன் கேட்கல. புது அண்ணி, நீ சொல்லியாவது இவன் திருந்தட்டும். அட போங்க நீ, கொடுங்க வந்துடுறேன். ஏய், வா உட்காரு, காஃபி சாப்பிடுறியா? இல்ல வேண்டாம். அவன் எப்போ இப்படிதான், ட்ரெஸ்ஸ பத்தி கண்டுக்கவே மாட்டான். அண்ணி நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி கதிரு, நான் டிஃபன் எடுத்துட்டு கடைக்கு வரேன். சரி. ஹலோ, நாங்களும் உங்க அண்ணி தான், எங்க கிட்டயும் சொல்லிட்டு போலாம்ல. வரேங்க. அடேங்க அப்பா, பாத்தியா முல்ல, குழந்தனை எப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறான்னு. ஆமா, இடையில ஏதோ ஒண்ணு சொன்னியே, இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற பொறுப்பு உனக்கும் இருக்குன்னு. சந்தோஷமா இருக்கு மீனா. ஆமா, எப்படி நீ இப்படி சட்டுன்னு மாறின? எனக்கு பெருமையா இருக்கு உன்னை நினைச்சா. ஒரே அடியா பெருமைப்படாதீங்க, அதுல கொஞ்சம் சுயநலமும் இருக்கு. சுயநலமா? புரியலையே. அது ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல இல்ல, நீ ஏதோ சொல்ல வந்த,
சொல்ல. அது ஒண்ணும் இல்ல, விடுங்க. ஐயோ, ஒழுங்கா சொல்லு. என்னால சஸ்பென்ஸ்லாம் தாங்கவே முடியாது. அது இவங்க சந்தோஷமா இருந்தாதான் நாம சந்தோஷமா இருக்க முடியும்னு இங்க ஒருத்தர் சொல்லிட்டு உட்கார்ந்திருக்காரு. அதுக்காக தான் சொன்னேன். யார சொல்ற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ம், நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஜீவனை தான் சொன்னேன். மீனா, யார சொல்றா இவ? ஏமுல்ல, உனக்கு ஏதாவது புரிஞ்சுச்சு? உங்களுக்கு புரியாத ஒண்ணும் எல்லாம் என்னையவே கேளுங்க. ஏய், இவ ஏன் டென்ஷன் ஆவறா? யார சொன்னான்னு புரியலையே. ஷோ. இது இவரோட தானே? எங்க பேக்ல இருந்துச்சு. ஆமா, கதிரோடதுதான். இது எப்படி அங்க வந்துச்சு? அது சரி, இதையும் இப்படி கொண்டு வந்துட்டு இருக்க நீ? இல்ல, கொடுங்க நீ. என்ன பிசுக்கா இருந்துச்சு. இந்த வீட்ல இவர் மட்டும் ஏன் இப்படி ட்ரெஸ் பண்றாரு? இவரும் கடைக்கு ஓனர் தானே? இல்ல, இவர் மட்டும்தான் கடையில வேலை செய்யறாரா? ஏன் கதிர் சார், நாங்கெல்லாம் துணி துவைக்க உங்க கடையில தான் சோப்பு வாங்குறோம். ஆனா அதெல்லாம் நீங்க யூஸ் பண்றது இல்லையா? Dress இவ்ளோ அழுக்கா இருக்கு. இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடுறதுனால தானே எல்லாரும் இப்படி பேசுறாங்க. தூக்கி வெளியில போட்டுட்டா ட்ரெஸ் பாரு எவ்வளவு அழுக்கா இருக்கு. ச்சே. ஏய், என்ன பண்ற நீ? என்ன பண்ணிட்டாக இப்ப? இதெல்லாம் கதிரோட ட்ரெஸ் தானே? இதெல்லாம் ஏன் எங்க தூக்கி போட்டுட்டு இருக்க நீ? ஆ, துவைக்க போறியா? ஆமா, துவைக்கிறாக. துவைக்கிறதுக்கு எதுக்கு இங்க குப்பை மாதிரி போடுற? கல்லு அங்க இருக்கு. குப்பை மாதிரி போடல, குப்பையில தான் போடுறேன். என்ன முல்ல, நல்ல Dress. அவன் வேண்டான்னு சொன்னானா? எது நல்ல ட்ரெஸ்? இதுவா? இதுவா? கோவமா இருக்கியா முல்ல? இல்லையே, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். இந்த அழுக்கு ட்ரெஸ்ஸோடலாம் என்னால ரூம்ல இருக்க முடியாதுக்கா. அவன் போடுற Dress எல்லாம் இப்படிதான் இருக்கும். அவன் இனிமே இதை போடக்கூடாதுன்னு தான் இங்க கொண்டு வந்து போட்டியா? வீட்ல 2 கல்யாணம் ஆனதுல உங்களுக்கு என்ன ஆச்சு? எல்லாம் ஸ்லோவா தான் உங்களுக்கு புரியுமா? ஸ்லோவா புரிஞ்சாலும் பரவாயில்ல முல்ல, தப்பா புரிஞ்சிடக்கூடாதுன்னு தான். அவ கையில தொடக்கூடாதுன்னு குச்சில கொண்டு வந்து போடுறா. அது கூட புரியாம திரும்ப ரூம்ல கொண்டு வந்து போடுறாங்க. என்னக்கா வளர்த்து வச்சிருக்கீங்க நீங்க? சென்ஸே கிடையாது அவங்களுக்கு. முல்ல, கோச்சுக்காத. இந்த Dress எல்லாம் அவன் போடுறது உனக்கு பிடிக்கல, ஓகே. ஆனா அதுக்காக ஒரேடே இப்படி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து வெளியே போட்டா அவன் வந்ததுக்கு அப்புறம் எதை போடுவான் சொல்லு? புதுசா வாங்கினதுக்கு அப்புறம் இதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். ஒரு நிமிஷம் நிக்கிறீங்களா? இப்ப அந்த துணியெல்லாம் எடுத்திய அப்புறம் அவ்வளவுதான். என்ன முல்ல மிரட்டுற? ஆமா, அப்படிதான். அவ குச்சில தூக்கிட்டு வரும்போது அசிங்கமா இருந்துச்சுக்கா எனக்கு. குழந்தை நான் அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன்னு சொல்லுவீங்களே, என்னத்த வளர்த்தீங்க? எதுக்காக இவரை மட்டும் இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? கேவலமா வளர்த்து வச்சுட்டு அந்த மீனாவோட சேர்ந்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறீங்களா? நான் யாரை எங்க கிண்டல் பண்ண? அதான் உள்ள வச்சு சிரிச்சியலே. எல்லாரும் அவங்களோட ட்ரெஸ் கிண்டல் பண்ணி சிரிச்சியலே. அவ வந்து திருத்தணுமா அவங்கள? அப்புறம் நீங்க என்னத்த வளர்த்தீங்க? ஐயோ முல்ல, உனக்கு இப்ப என்ன? அவன் இப்ப நல்லா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணணும், அப்படிதானே? ஆமா, இவ்வளவு நாளா சொல்லல, இனிமேதான் சொல்ல போறீங்களாக்கும். நீ இப்படி வந்து பொறிஞ்சு தள்ளுவன்னு எனக்கு தெரியாதே. இனி நான் சொல்லிடுறேன், விடு. இங்க பாரு கதிரு, நீ நல்லா ட்ரெஸ் பண்ணாதான் முல்ல உன்கிட்ட பேசுவா, அப்பதான் நல்லபடியா உன் கூட வாழ்வா அப்படின்னு சொல்லிடுறேன், போதுமா? நான் சொன்னா நான் வாழ போறேன்னு உங்ககிட்ட சொன்னா
எதுக்கும் முடிச்சு போடுறியா? அசிங்கமா இருக்குக்கா எனக்கு. ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாதீங்க. ரூம் முழுக்க செவரு பூரா அவங்க ட்ரெஸ்ஸாவே இருக்கு. பார்த்தாலே கடுப்பா இருந்துச்சு, அதான் கொண்டு வந்து போட்டுட்டேன். வேற ஒண்ணும் இல்லக்கா. இதை வச்சு நீங்க ஏதாவது கனவு கண்டதே சொல்லிட்டு இருக்காதீங்க. என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? ஆக கதிரை கிண்டல் பண்ணதுலதான் முல்லைக்கு கோவம் வந்திருக்கு. கதிரை மீனா கிண்டல் பண்ணது முல்லைக்கு பிடிக்கல. அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணதும் முல்லைக்கு பிடிக்கல. கதிரை இப்படி ட்ரெஸ் பண்றதும் முல்லைக்கு பிடிக்கல. கூட்டி கழிச்சு பார்த்தா கதிரை எங்கேயோ முல்லைக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது போதுமே, இது உடனே மாமா கிட்ட சொல்லுவோம், சந்தோஷப்படுவாரு. ஆ! ஐயோ! ஆ! முருகா! ஐயோ, கால் தடுக்குது. சகுனமே சரியில்லை. மாமா கிட்ட லேட்டா சொல்லுவோம். தானா ம்? எதுக்கு இது? கை வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதான் ஒத்தடம் கொடுக்கலான்னு. நான் எப்ப சொன்னேன்? சாப்பிடும்போது சொன்னீங்களே. சரியா போச்சுவோ. காலையில நீ தானே கால் வலிக்குதுன்னு சொன்ன, அதனாலதான் கால் வலி எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஓ, அத கேட்டீங்களா? சரியாயிருச்சா இல்லையா? பாரு, அப்பயும் பதில் சொல்ல மாட்டேங்கிற, இப்பயும் கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிற. சரியா போயிருக்கோம் மாமா. என்னது சரியா போயிருக்குமா? என்னமோ வேற யாருக்கோ கால் வலி வந்த மாதிரில சொல்லிக்கிருக்க. வீட்டு வேலையில அப்படியே எல்லாரும் கூடயும் பேசிட்டு இருந்ததுல அது மறந்தே போச்சு. அப்ப கால் வலி அப்படியே தான் இருக்கு. லைட்டா. எனக்கு வலியே இல்லை, எனக்கு சுடி நோட்டுக்கு வந்திருக்க. உனக்கு தான் கால் வலிச்சுக்கிருக்கு. என்ன நீ? வா வந்து உட்காரு. என்ன மாமா, என்ன செய்ய போறீங்க? ஆட சும்மா இரு. முதல்ல துணியை கொடு. கால் நிட்டு. ஐயோ மாமா, ஆட என்ன கால் நீங்க- நிட்டு. ஆ, என்ன நீ? மாமா இருங்க. ரொம்ப சுடுது. அட ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேக்குறீங்களா? ஒருதானே வாய் மூடு. பிச்சு புடி. மாமா, வலியோட நடந்துட்டு. ஏய் ஏய் அம்மா, ஐயோ ஒருதானே. மாமா, சுடுது மாமா. கத்தாதே, நீ சூடா வச்சா தானே கொஞ்சம் வலி குறைய. ஐயோ, எனக்கு வலி இந்த கால்ல இல்ல, அப்புறம் இந்த கால் வலிக்குது. ஏய் லூசாடி, நீ இது முன்னாடி சொல்ல மாட்டியா? நீங்க எங்க என்ன பேச விட்டீங்க? ஆமல்ல. சரி பா, அந்த காலம் கொடு. அதெல்லாம் வேண்டாம் மாமா. ஏய் சரியா அனுமதி வேணாமா? அவ்வளோதான், கொஞ்ச நேரம் வச்சா சரியா போகும். கொஞ்ச நேரம் அப்படியே சூட பொறுத்துக்க. ஆ, சுடுது மாமா. தானா சும்மா கத்திட்டே இருக்காத, கொஞ்சம் சூடா வச்சா தானே சரியாக. சுடுது மாமா. ஒரு என் கையில் எடுத்தானே உனக்கு வச்சிட்டு இருக்கேன். என் கை சூடுதியா, உன் கால் பொறுக்காதா? தானா ஒன்று பண்ணவா? உனக்கு நான் ஒத்தனை வைக்கிற சூடு தெரியாமல் இருக்கிறதுக்கு மாமா பாட்டு பாடிக்கிட்டே ஒத்தனை கொடுக்கவா? எப்படி ஐடியா? ம் பாட்டா? ம் வேண்டாம் மாமா. ஏன் வேணாம்? இல்ல, இப்போ சூடு இல்ல. இப்ப பாரு, மாமா பாடுற பாட்டுல உனக்கு சூடுன்னு தெரியாது, வலியும் தெரியாது, அத்தனை சரியாயிரும் பாரு. ம். ம். கண்ணே கலைமானே கண்ணின் மணி என கண்டேன் உனை நானே. பாட்டு எப்படி இருக்குதானா? பாட்டை கேட்டுக்கிட்டே நீ தூங்கிடக்கூடாது. இங்க பாரு, அடுத்து பாரு பாரு. அந்தி பகல் உனை நான் பார்க்கிறேன். ஆண்டவனை என்னாச்சு? ரொம்ப நேரம் வச்சிட்டீங்க மாமா, எனக்கு வலி போயிடுச்சு. இல்ல, நான் பாட்டு பாடிக்கிட்டே நீ மறந்துட்டேனா, அதனாலதான் ரொம்ப நேரம் சூடு வச்சுக்கிட்டேன். இப்ப வலி சுத்தமா போயிருக்கணுமே. ஆமா மாமா, போயிடுச்சு. தானா வலி எப்படி போச்சுன்னு நினைக்கிறேன்? ஒத்தடம் மாமா, ஒத்தடம் கொடுத்தீங்களா, போயிடுச்சு. அது கிடையாது தானோ, வெறும் ஒத்தனத்தினாலவும் வலி போகல, மாமாவோட பாட்டுனால அந்த வலி போயிருக்குன்றத மறந்துட்டு பேசுற நீ. ஆமா 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 ஆமா, பாட்டுதான். அப்படி ஒத்துக்க. அப்புறம் தானா, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்க போட்டி நடந்தாலும் சரி, மாமா தான் பாட்டு பாடுவேன். சூப்பரா பாடுவீங்கண்ணா. பிரைஸ் யாருக்குன்ற? யாருக்கு மாமா? யாருக்கா? எனக்கு தான். எல்லா பரிசும் எனக்கு தானே.
அப்படி பாடுவேன். ஓ சரி சரி. அதுக்கப்புறம் குடும்பம் கரண்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி பாடுறது? அப்படியே பாட்டெல்லாம் விட்டுட்டு நல்ல வேளை மாமா, கடையில நீங்க பிஸியா நீங்க. என்னதானே இப்படி சொல்லிட்டு? ஆ, இல்ல இல்ல இல்லனா நாங்க டெய்லி உங்க பாட்டு கேட்டிருக்கணும்ல. அப்ப பாட்டு நல்லா இல்லையா? உண்மையை சொல்லவா இல்ல பொய் சொல்லவா? முதல்ல நல்லா இருக்கா இல்லையா அத சொல்லு. சுமாரா இருக்கு மாமா. அப்ப நல்லா இல்ல. நீங்க வருத்தப்படுவீங்கன்னா நல்லா இருக்கு மாமா. அப்ப நிஜமாவே நல்லா இல்லையா? மாமா திரும்ப திரும்ப சொல்ல வைக்காதீங்க. இப்ப அப்புறம் எப்படி எனக்கு பாட்டு போட்டுல முதல் பரிசு கொடுத்தாங்க? நல்லா இருந்த பரிசெல்லாம் கொடுக்க மாட்டாங்களே. மத்தவங்க எல்லாம் அந்த லட்சணத்துல பாடியிருப்பாங்க மாமா.